இந்த மாலை வேளையிலே உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்ல வந்திருக்கிறோம். இந்த நாட்களிலே பார்க்கும்போது எங்கே பார்த்தாலும் துர்ச்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கெட்ட செய்தியை காதில் விழுந்து கொண்டிருக்கிறது. பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. இந்த பூமியிலே நல்ல செய்தி என்னவென்றால் மனுஷன் மரித்த பிறகு ஒரு உண்மையான வாழ்க்கை இருக்கிறது. ஒரு உண்மையான வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கை எங்கே இருக்கிறது என்றால் நித்தியமாக வாழக்கூடிய பரலோக வாழ்க்கை. இதை குறித்து நாம் அக்கறை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்வை குறித்து எதிர்காலத்தை குறித்து அக்கறை இல்லாமல் இருக்கிறோம். நமக்குள்ளே வெளியேற பெற்ற ஆத்துமா இருக்கிறது. ஆத்துமாவுக்கு அழிவே இல்லை. இந்த ஆத்துமாக்கு அழிவே இல்லை. இந்த பாவம் செய்கிற ஆத்துமா நரகத்திலே பங்கடையும் என்று பரிசுத்த வேதாகமம் அறிவிக்கிறது. அன்பானவர்களே, நரகத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஒரு வழி இருக்கிறது. அந்த வழியிலே செல்வமானால் நித்திய ஜீவனை பரலோகத்தை கண்டடைய முடியும். அது என்ன வழி? இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் நானே ஜீவனமாக இருக்கிறேன். என்ன இல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு வர முடியாது. இந்த பூமியிலே எத்தனையோ வழிகள் இருக்கலாம். அந்த வழிகள் எல்லாம் ஒரு நாள் அடைந்து விடும். ஆனால் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த வழியோ ஒரு நாளும் அடைபடாது.